அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த மேக்ஸிமம் டிரான்சாக்ஷன் அமௌண்ட் இன்க்ளூடட் அண்டர் தி பிம் யூபிஐ இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கேபினெட் இந்த பிம் யூபிஐ இன்சென்டிவ் ஸ்கீம் கீழே எவ்வளோ மேக்ஸிமம் டிரான்சாக்ஷன் அலோவ் பண்றாங்க அப்படின்னா 2000 rupees வந்து அலோவ் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு இன்சென்டிவா எவ்வளோ வருது அப்படின்னா 0.15% வந்து இன்சென்டிவா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மோர் தேன் 2000 போச்சுன்னா இந்த இன்சென்டிவ் இருக்காது அப்படிங்கிறதையும் கேபினெட் சொல்லியிருக்காங்க. சரியா? செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இஸ்ரோ அண்ட் தி செமிகண்டக்டர் லெபார்டரி டெவலப்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் 32-bit மைக்ரோ ப்ராசஸர்ஸ் ஃபார் ஸ்பேஸ். வாட் ஆர் தேர் நேம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு 32-bit மைக்ரோ ப்ராசஸரை வந்து இஸ்ரோவோட விக்ரம் சாராபாய் சென்டரும் அடுத்தது இந்த செமிகண்டக்டர் லெபார்டரி அப்படிங்கிறவங்களும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. சரியா? அதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ விக்ரம் சாராபாய் சென்டர் பண்ணனால ஒரு இதுக்கு விக்ரம் 3201 அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க, இன்னொருக்கு கல்பனா 3201 அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. 32 அப்படிங்கிறது 32-bit மைக்ரோ ப்ராசஸரை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. சரியா? சோ விக்ரம் அண்ட் கல்பனா அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, which agency implements the ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது அனிமல் ஹஸ்பேண்டரி ரிலேட்டடா வருது. சரிங்களா? இப்போ யார் இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா, நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. 3400 crores வந்து இதுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. சரியா? அந்த ஒரு பேக்ரவுண்ட்ல தான் இதை நம்ம பார்க்குறோம். சரியா? ஸோ நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்ட். நெக்ஸ்ட், இந்தியாஸ் ரேங்க் இன் ஃபியூச்சர் ஆஃப் ஃப்ரீ ஸ்பீச் சர்வே, அந்த ரைட் டு ஃப்ரீ ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ அதுல கிட்டத்தட்ட 33 கண்ட்ரிஸை வந்து ரேங்க் பண்ணியிருக்காங்க. அதுல இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 24th ரேங்க்ல இருக்கும். அவுட் ஆஃப் 33 கண்ட்ரிஸ் நம்பர் 24th ரேங்க்ல வந்து இருக்கும். சரியா? லாஸ்டா, இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹாப்பினஸ் இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹாப்பினஸ் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 20th தான் வந்து இந்த இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹாப்பினஸை நம்ம அப்சர்வ் பண்றோம். சரிங்களா? சுரேஷ் IAS Academy.